నరసింహ నరసింహ పాదకమలాపతన పాదజనాన పాదకవానల పదంద్రివరకేతో భావనవరాయణ భవాతి హరయామ పాయి కృపయైవ నరసింహ నరసింహ తుంకన భవంతి కలితాసురవాసుర పంకన కుంకుమంజిల మహోహర పండిత నిదాన కమలాలయ నమస్తే పంకజ నిషణ్ణ నరసింహ నరసింహ మౌలి సువిభూషణ వివాహన వరాన యోగి హృదయేశ్వస్య సునిగమాన రాధన రవీంద్ర రుచిరం వాయుక్తే దేవి మమ మూర్తి నరసింహ నరసింహ భారిజ విలోచన వదంది మనసాయ క్లేశ వివసీకృత సమస్త కరణాయ దేవి రమయా సహసరణ్య విహగాన నాగమణి దుఃఖ్య నరసింహ నరసింహ హాటక క్రీడ వరాహర గణమాన గారరసనామర కుండల మణీంద్రై భూషితమశేష నిలయం తవ బుద్ధే సేతకి సగాస్ము నరసింహ నరసింహ ఇందుర విభావయ విలోచనమాయ మంత్రియ మహాభుజల సత్వరతాంగ సుందర శిరాయ రామదాంతవై నమామి నందిత సురేశ నరసింహ నరసింహ మాధవ ముకుంద మధుసూదన మురారే వామన నృసింహ శరణం భవనదాన కామధరణి నీలకారణనయేయం కాలమమరేశ నరసింహ నరసింహ అష్టగమిదం సకల పాదకమయగ్నం కామదమశేషముదిరామయగుప్తం యప్పడతి సంతతమశేష వినయంతే కచ్చలి పదం స నరసింహ నరసింహ பகையில்லாத வாழ்க்கை வாழும் மனிதன் இவ்வுலகில் யாரும் அப்படியெல்லாம் இல்லை. யாராவது நம்மை சுற்றி பகைவர்கள் இருக்கதான் செய்கிறார்கள். ஆனால் பகைமை கொண்ட ஒரு உள்ளம் துயரத்தின் இல்லம். நரசிம்ம வழிபாடு நம்மை சுற்றியுள்ள பகைவர்களை பலத்தை அழிக்கிறார். நமக்கு வெற்றி திசையிலும் புகழை தருகிறார். புகழில்லா வாழ்க்கை வாழ்க்கையே அல்ல. ஆனால் புகழை நாம் நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும். சரி, இப்போ சில பேர் தேர்வுல மதிப்பெண் 70 தான் எடுக்கிறான். ஆனா இன்டர்வியூ வரும்போது நல்லா டக்கு டக்குன்னு எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் பதில் சொல்லி அவனுக்கு சட்டுன்னு வேலை கிடைச்சிடும். ஆனா அதே சில பேர் நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுத்து இன்டர்வியூ வரும்போது பயத்தோட சுத்திப்பாங்க. பயமில்லாத வாழ்க்கையை வழங்குகிறார் நரசிம்மர். விஷ்ணுவின் 4வது அவதாரமான நரசிம்ம பெருமாள் நமக்கு பயமில்லாத வாழ்க்கையை வழங்குகிறார். இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் மாலை நேரத்தில் வைகாசி மாதம் சுக்லபக்ஷ சதுர்தசியில் தோன்றிய அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். நரசிம்மருக்கு பத்ரன் என்ற பெயரும் உள்ளது. பத்ரன் என்றால் மங்களமூர்த்தி என்று பொருள். எங்கும் வியாபித்திருக்கிறான் இறைவன் என்ற சான்றை நரசிம்ம அவதாரம் நமக்கு தருகிறது. பக்திக்கு வயதே இல்லை, வயது ஒரு தடையே இல்லை என்பதை பிரகலாதனின் மூலம் நரசிம்ம அவதாரம் நமக்கு காட்டுகிறது. நல்லவர்களை காப்பார், தீயவர்களை அழிப்பார் என்பதை நரசிம்ம அவதாரம் நமக்கு உணர்த்துகிறது. நரசிம்ம வழிபாடு செய்தால் நமக்கு அனைத்தும் கிடைக்கும். எல்லா பெற்றோர்களுக்கும் பிரகலாதனை போல ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்பதுதான் ஆசை. ஏனென்றால் பிரகலாதனை போல ஒரு குழந்தை பிறந்தால் பெற்றவருக்கே மோட்சம் கிடைக்கும். பகவான் என்ன சொல்கிறார் என்றால், நான் மாதங்களில் மார்கழி, விலங்குகளில் சிம்மம், பறவைகளில் கருடன், ஆனால் அசுரர்களில் பிரகலாதனாக இருக்கிறேன் என்கிறார். இதிலிருந்து பிரகலாதனின் சிறப்பை நாம் காண முடிகிறது. இறைவனை நாம் எப்பொழுதும் நம் மனதிற்குள் சுமந்து வைத்தால் நாம் தீய வழியில் செல்ல வாய்ப்பே இல்லை. அதுபோலவே நரசிம்மரை நாம் வழிபாடு செய்தால் அவர் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பார். துன்பங்கள் அழிய வேண்டுமா நரசிம்மரை வழிபாடு செய்யுங்கள். அக்கிரமத்திலிருந்து அகல வேண்டுமா நரசிம்மரை வழிபாடு செய்யுங்கள். என் அம்மா, என் அப்பா, என் சகோதரி, என்
पिता नरसिंह प्रभो नरसिंह सदा नरसिंह विद्या नरसिंह द्रविणं नरसिंह स्वामी नरसिंह சகலம் நரசிம்மா என்ற வரிகளில் நமக்கு உணர்த்துகிறது. உன்னை விட உயர்ந்த தேவரை நான் என் வாழ்க்கையில் கண்டதே இல்லை என்பதை நரசிம்ம சரணாகதி நமக்கு கூறுகிறது. நெருப்பு, கடல், மலையிலிருந்து கீழ் விஷதந்துவை வைத்து கடிக்க வைத்தும் பிரகலாதன் நாராயணன் மீது நம்பிக்கை வைத்ததால் நரசிம்மர் அவதாரம் எடுத்தார். மன நிம்மதியை கொடுத்தார், தீயவர்களை அழித்தார். நரசிம்மரின் அம்சங்கள்: உக்ர நரசிம்மர். இவர் பரசுராமரை விட பலராமரை விட அதிக கோபம் கொண்டவர். இவர் ஹிரண்யனை வதம் செய்தார். இவரை நாம் வழிபாடு செய்தால் நம்மை சுற்றியுள்ள பகைவர்கள் நம்மை விட்டு நீங்கிடுவார். யோக நரசிம்மர். இவர் தியான நிலையில் காலை மடக்கிக் கொண்டு உட்கார்ந்து இருக்கும்படி நாம் காணலாம். இவரை நாம் வழிபாடு செய்தால் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும். லட்சுமி நரசிம்மர். இந்த ரூபத்தில் நரசிம்மர் லட்சுமி தேவியுடன் காணப்படுகிறார். இவரை நாம் வழிபாடு செய்தால் நமக்கு செல்வத்தை அவர் அள்ளி அருள்வார். ஆகையால் யோக நரசிம்மர், ஜுவால நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர், உக்ர நரசிம்மர் என அனைத்து நரசிம்ம அம்சங்களை நாம் வழிபாடு செய்தால் நமக்கு கல்வி, செல்வம், அமைதி என அனைத்தும் நமக்கு கிடைக்கும். ஆதலால் நரசிம்மரை வழிபாடு செய்வோம். சகல சௌபாகியங்களை நாம் பெறுவோம். உக்ரம் வீர மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோபம் நரசிம்மம் பீஷணம் வக்ரம் மிருத்யும் நமாம்யஹம் கிருத்தோத்புல்ல விசாலக்ஷம் விவக்ஷக்ஷய்ய தீக்ஷிதம் நீநாதஸ்தவி விஸ்வாண்டம் விஷ்ணும் உக்ரம் நமாம்யஹம் சர்வைரவத்யாம் ப்ராப்தம் சபலோகம் தீபிஹே சுகம் நாகக்ரே சகரி சக்ரே யஸ்தம் வீரம் நமாம்யஹம் பாதாவஷ்டம் கபாலாத் மூர்தாவேஷ்டத்ரிவிஷ்டவம் புஜபிரவிஷ்காசதிஷம் ஸ்ரீ மகாவிஷ்ணும் நமாம்யஹம் ज्योतिषर्केतु नक्षत्र ज्वलनादीन्यदुक्रमात् ज्वलन्ति तेजसादिश्च तं ज्वलन्तं नमाम्यहम् सर्वैन्द्रियैर्विना सर्वं सर्वत्र सर्वदा जानाति यो नमाम्यद्यं तमहं सर्वतोमुखं नरसिंहचैव रूपं यस्य महात्मनः महासनं महादंशं तं नृसिंहं नमाम्यहम् यन्नामस्मरणाद्वीरा भूतवेताल राक्षसाः रोतायश्च प्रणश्यन्ति वेषणं तं नमाम्यहम् सर्वोऽपीयं समाश्रित्य सकलं भद्रमश्नुते श्रियश्च भद्रया दुष्टो यस्तं भद्रं नमाम्यहम् साक्षात् स्वकाले सम्प्राप्तं मृत्युं शत्रुघ्नानि भक्तानां नाशयेस्तु मृत्युं नमाम्यहम् नमस्कारात्मकं यस्मै विद्यायात्मनिवेदनं त्यक्तदुःखोऽखिलात्मनः अश्वते तं नमाम्यहम् दासभूतासः सर्वेशात्मनः परमात्मनः अतोऽहमविदेदासः इति मत्वा नमाम्यहम् सङ्करेणातरा प्रोक्तं तदानं तत्त्वमुत्तमम् श्रीसत्यं यत्पठेतस्य श्रीविद्यायुः शिष्यवर्तते. நன்றி, வணக்கம்.